அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கணும், மீனராசி அன்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி எது போன்ற பலன்களை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் 7 சனியில விரைய சனியாக இருந்த சனி ஜென்ம சனியாக மாறுகிறார். அப்ப ஜென்மத்தில தலையில தூக்கி தண்ணியை வச்சுக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப சனியை தூக்கி தலையில வச்சுக்கினா என்ன அர்த்தம்? ஒரு மூட்டையை தூக்கி நம்மளே தலைமையில வச்சுன்னு எங்க போனாலும் மூட்டையை தூக்கினே போனா என்ன அர்த்தம்? தலை பாரமா இருக்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரிதான் ஏதோ ஒரு கவலைகளை தூக்கி நம்ம தலைமையில வச்சுக்கணும்னா இந்த கவலைகள் நமக்கு பாரத்தை தரும். ஆக இதை புரிந்து கொண்டால் இந்த கவலையை தூக்கி கீழே வச்சிடலாம், வேற ஒண்ணும் இல்லை. இதுதாங்க 7 சனியினுடைய ஜென்ம சனியினுடைய தாக்கம். இந்த ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை கை வைக்கும். தொழில சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும், முயற்சிகளை கிடக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், தொழில சண்டை போடுற மாதிரி ஆயிடும், வேலையில ப்ராப்ளம் கொடுக்கும், வேலை ஸ்டாண்ட் ஸ்டில்லா வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கும் பாசிபிலிட்டிஸ் இஸ் தேர் அப்படின்னு கணக்காகும். அதனால என்னாகும், வேலையில பிரச்சனைகள் கொடுத்து கொண்டே இருக்கும், வேலை தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர், ஊஸ்டிங் ஆர்டர், டிஸ்மிசல் ஆர்டர், ஒரு சிலர் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், பார்ட்னர் மாற்றம், என்ன கர்ம விஷயங்கள்ல பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனை, அதனால தொழில் மாற்றம், இப்படி ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்கினீங்கன்னா இதுல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். இப்போ இதனால என்ன ஆகும்னா, உங்களுடைய தைரியம் அடிபட்டது, வீர தீர தைரியங்கள்லாம் அடிபட்டது, பய உணர்வு வந்துடுது. இந்த பய உணர்வும் இந்த தொழில் டிஸ்டர்பன்ஸும் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா உங்களை அப்செட் பண்ணிடுது. அப்செட் பண்ணதுனால என்ன ஆகுனா, உங்களுடைய கணவன் மனைவி உங்களுடைய அவங்களுடைய எதிர்ப்பும் உங்க மேல வந்துடும் டக்குன்னு. அப்போ உங்களுக்கு முயற்சியும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, ஃபெயிலூர் ஆகும். கணவன் மனைவி கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுடும், தொழில் ஸ்தானத்திலையும் டிஸ்டர்ப் ஆயிடும். இது அனைத்துமே ஒரு சேர ஒரே நேரத்துல அடிக்கிறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு ஜென்ம சனி வேலையை காட்டுது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜென்ம சனி வேலையை காட்டுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா இதுல இருந்து நீங்க கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அப்போ என்னன்னா, நம்மளுடைய பிளானிங்ல முயற்சியில ஏதோ மிஸ்டேக் வராம 1க்கு 2 முறை எழுதி பார்த்து முயற்சி பண்ணீங்க. மனைவி கிட்ட பேசும்போது பார்த்து அளந்து பார்த்து பேசுங்க, எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு பேசுங்க. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்துல என்ன நடந்தாலும் உங்களுடைய புன்சிரிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். யூஸ்வலாவே சிரித்த முகம் உள்ளவர்கள் அந்த சிரிப்பை அப்படியே அண்டர்டேக் பண்ணுங்க. மேக்சிமம் கடுக்கொடுப்பு காமிச்சிடாதீங்க, கோபத்தை காமிச்சு விடாதீங்க, முக்கியமாக தொழில் ஸ்தானத்துல காமிச்சிடாதீங்க. ஏன்னா தொழில் காமிச்சிட்டீங்கன்னா உங்க தொழிலுக்கே குந்தகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். இதை நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம சனி பயிற்சி பலன்களை மட்டுமே வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்ற பெரிய பிளானட்டான ராகு கேதுக்கள், குரு, இந்த பயிற்சியும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது மீனராசிக்கு அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சந்தோஷத்துக்கு உச்சம். ஈவன் இந்த டைம்ல ஃபாரின் டூர் போவதற்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு வச்சுக்கலாம், பாத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கேயும் என்ஜாய் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரே ராசி எதிரானா மீன ராசி. நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலு. நன்றி.